ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். விஜே பார்வதி பயங்கரமான ஒரு தில்லாலங்கடி வேலையை பண்ண போகிறாங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. நடக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அதுக்கு கனி ஒத்துழைக்கணும். ஆனால் கமருதீனும் பட்டு மடாமல் பேசுகிறாரு. சரி, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க. சரி, என்னென்னா காலையில் முதல் சாண்ட்ரா கூட விஜே பார்வதி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கமருதீன் கூட பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. அதில் ஒரு சரியான ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க ஃப்ரீஸ் டாஸ்கில். ஏன்னா ஃப்ரீஸ் டாஸ்க்கு இப்போ யார் வின் பண்ணுறாங்களோ அந்த டீம் அப்படியே தலைப்போட்டிக்கு கலந்துக்க போகிறாங்கன்னு தெரியும். அதில் கமருதீனுக்கும் கனிக்கும் லாஸ்ட்டாக முட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் வந்திருக்கும். இதில் யார் தலையாக வர போகிறாங்கன்ற விஷயங்கள் எதிர்பார்ப்பு கிளப்பியிருக்கு. எனக்கு தேவை கமருதீன் வந்தால் நல்லாயிருக்கும். ரைட். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வின் பண்ணுற டீமுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. 24 மணி நேரம் ஒரு ஃபேமிலி தங்கலாம். இப்போ கமருதீன் ஆல்ரெடி சொல்லிட்டாப்புல, நான் அப்பா அம்மா இல்லை, அக்காவுக்கு டைம் இருக்கான்னு தெரியாது, அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று ஆல்ரெடி அந்த அளவுக்கு பெருசாக நாட்டம் காமிக்கலை. மீதி இருக்கிறது 2 பேர், கனி அண்ட் விஜே பார்வதி. இதில் நான் கனிக்கிட்ட நான் பேசி எங்கள் அம்மாவை நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தங்க வைக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன்றாங்க. கமருதீனுக்கு பதறுது. எதுக்கு இது வேண்டாம், இதை நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்றாரு. இல்லைடா, இதுதான் சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது எனக்கு ஒரு லட்டு மாதிரி ஒரு டைம். இதில் நான் கரெக்டாக நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணேன்னா எங்கள் அம்மா கூட இருப்பாங்க, நீயும் பக்கத்தில் இருப்ப, நான் உன்னை பற்றி அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கை போடுறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பதறுது. முதல்ல பயந்துட்டு இருந்தாங்க 2 நாளாக பார்த்தீங்கன்னா, ஐயோ எங்கள் அம்மா வந்தால் என்ன பண்ண போகிறாங்க தெரியலன்னு. இப்போ அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. நம்மளுக்கே ஷாக் ஆகுதுன்னா அந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு. ஏன்னா டப்பு டிப்புன்னு இப்போது ஆமாம் வருத்தப்பட்டால் 2 நாள், இப்போ அடுத்தது என்ன, நம்ம தானே அதை முடிவு பண்ணி ஆகணும். திரும்ப அதையே போட்டு குழப்பிட்டு இருந்தோன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறது? இப்போ அடுத்தது லெவலுக்கு கொண்டு போகணும். கமருதீன் விஜே பார்வதியோட அந்த லவ் மேட்டர் என்ன பண்ணுறது? சரி, இது இப்போ சப்போஸ் தங்கறதுக்கு வைக்கிறதுக்கான ஒருத்தரை எப்படி அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படின்போது அவங்க அம்மாவை நான் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சப்போஸ் அம்மா ஒத்துக்கணும். அம்மா எந்த மனநிலைமையில் வராங்கன்றது அது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இது வரைக்கும் அதை பற்றின நியூஸும் வரல. ஆனால் ஒரு சில சேனல் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, அம்மா இப்படி சொல்லிட்டாங்கலாம் போட்டுட்ருக்காங்க. அம்மா சொல்லும்போது தான் தெரியும் அவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்ட்டு. இப்போ இவங்க மட்டும் நினச்சது நடந்துச்சு அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. கமருதீன் விஜே பார்வதி இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா இப்படியே போயிட்டுக்குது. எப்படியும் நடுவில் ஆதரை அப்புறமா எஃப்ஜே வியானா இப்படிலாம் வந்தாலும் ரொம்ப எதிர்பார்க்க போகிற லவ் ஸ்டோரி கமருதீன் விஜே பார்வதி. இதில் அவங்க அம்மாவை உட்கார வச்சு இந்த அம்மா பேசுனாங்களா எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் இவருக்கு அரை மனசாக தான் இருக்குது. ஏதோ காலை உள்ளே விட்ற மாதிரி இருக்குதே, என்ன ஆக போய் தெரியலையே, இதில் ஏன் மண்டை உருளுமான்னு தெரியலையே. ஏன்னா இவர் டப்புன்னு டென்ஷன் ஆகிறாரு. முதல்ல சொன்னார் நேற்று காலையில், அம்மா அடித்தா கூட நான் வாங்கிக்கிறேன்ட்டு. ஆனால் நேற்று அந்த ஈவினிங் முடியும் போது ஒரு வார்த்தை விளையாட்டாக சொன்னாங்க, அவனோட காதல் வலையில் என்னை விழ வச்சிட்டான்னு. ஓ, இப்போ நான் தான் விழ வச்சேன், நீ எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சண்டை. இப்போ நேற்று இருந்து அந்த ஒரு அணினை கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்த சண்டைகள் வரதான் செய்யும். பட் இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது. இது நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். இதுக்கு கனியும் ஒத்துழைக்கணும். ஏன்னா கனிக்கு ஒரு ஆசை இருக்கும். சப்போஸ் கனிக்காக சப்போர்ட் பண்ணால் அவங்க தங்கச்சி விஜய் உள்ள வந்துட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்க்கலாம். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். விஜே பார்வதி அவங்களோட ஃபேமிலி இருக்கா, அவங்க அம்மா இங்கே தங்கணுமா, இல்லை கனி வீட்டிலேருந்து யாராவது தங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.